ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும். இதை நம்ம மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவு இருக்கும். நம்ம வாழைத்தண்டை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வாழைத்தண்டு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இந்த காய் எல்லாமே மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தோன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக்கர் எல்லாம் மூடிட்டு மீடியம் ஹீட்டில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது இப்போ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கூட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தோட நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.